கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், அன்பாக அழைக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது என்ன நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு அது நன்றாய் தெரியும். ஆகையினாலே நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உடல் சுகவீனமாக இருக்கலாம், நீங்கள் பண தேவையோடு இருக்கலாம், நீங்கள் மற்றவர்கள் யாரும் எனக்கு உதவி செய்ய முன் வரவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் இருக்கிற நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகையினாலே அவர் தமது சித்தத்தின்படி தேவ தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு பணிவிடை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்கிறதான அன்பு தாயே, சகோதரியே, சகோதரா, கணம் பொருந்திய போதக பிதாக்களே, உங்களுடைய நிலைமையை கர்த்தர் இன்றைய நாளிலே அவர் மாற்றப் போகிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்கள் எதற்கெல்லாம் நீங்கள் ஏங்கி அழுது கொண்டிருந்தீர்களோ அப்படிப்பட்டதான நிலையை கர்த்தர் இன்றைய நாளிலே உங்களுக்கு மாற்றப் போவதில் சந்தேகம் இல்லை. ஆகையினாலே நீங்கள் ஒன்றை மாத்திரம் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அது என்ன காரியம் என்று நாம் சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் நடந்து கொண்டால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான அன்பு உள்ளங்களே, நீங்கள் இருக்கிறதான உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் இன்றைய நாளிலே அறிந்திருக்கிறார். உங்களுக்காக யாரும் உதவி செய்ய முன் வரவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. தேவ தூதர் யாராகிலும் கொண்டு அவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் இப்பொழுது இருக்கிற உங்கள் நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிற தேவன், என்னுடைய நிலைமை என்ன என்று உங்களுக்கு தெரியாது, என் மகனுக்கு இன்னும் ஃபீஸ் கட்டவில்லை, என்னுடைய பிள்ளை மேற்படிப்பிற்கு படிக்க வேண்டும் என்று விரும்புகிறான், அவனுக்கு என்னால் தினந்தோறும் பஸ்பர் கொடுக்க முடியவில்லை, என்னுடைய சபை இன்னும் கட்டி முடிக்கவில்லை, என்னுடைய குடும்பத்திலே பல குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அந்த குழப்பத்திலிருந்து எங்களை விடுவிப்பார் யார் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் என் அப்பன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறவர். அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? அவரே நமக்கு தஞ்சம், அவரே நமக்கு கேடயம், அவரே நமக்கு கோட்டை, அவர்தான் நமக்கு பலன். அவருடைய பலன் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, எனக்கு யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? அழாதீர்கள். நீங்கள் இன்றைய நாளிலே பார்த்த இந்த எகிப்தின் உபத்திரவம் இனி உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பார்க்காதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே,
இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்ட அன்பு உள்ளங்கள், ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லையப்பா, உதவி செய்ய யாரும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை நிலைமை இப்படி மோசமாயிருக்கிறது, என் தாய் நிலைமை இப்படி மோசமாயிருக்கிறது, எங்களுக்கு உதவி செய்ய யார் முன் வருவார்கள் என்று அழுத நிலையிலே இருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே, இந்த நிலை இன்றோடு அவர்களுக்கு மாறி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.